ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்களுக்கு அதிசரம். இன்னைக்கு வந்து நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, எங்களோட ஈவினிங் ரொட்டீன். ஈவினிங் அதாவது காலையில் தான் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து பார்த்துருப்பீங்க. சாயங்காலம் என்ன பண்ண போகிறோம், சாயங்காலம் வந்துட்டு என்னென்ன வேலைகள் செய்கிறோம், என்ன சமைக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பால் வண்டி வந்துருச்சு, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் வாங்க போகலாம். எங்களுக்கு வந்து பால் வந்து பார்த்திங்கன்னா வேனில் தான் வந்து கொண்டு வருவாங்க. எப்பவுமே 6 மணி டைமில் தான் வருவாங்க. ஆனால் பால் அத்தை வாங்க போயிட்டாங்க. பால் பூசி பார்த்து இல்லை, அத்தை தான் வாங்க போயிருக்காங்க. அப்புறம் பால் வாங்க ஆமாம், குட்டீஸோட அலும்பு பால் வாங்குறப்ப இந்த குட்டீஸோட அலும்பு இருக்கு வரல பாருங்களா. ரவுஸை போட்டுட்டு ஒரு நான் தான் பால் வாங்கிட்டு போவேன், நான் தான் பால் வாங்கிட்டு போவேன்னு சொல்லி கூட அடிச்சுக்குவாங்க. வீட்டுக்கு போறப்ப பாய் சிந்திட்டு போயிடுவாங்க. ரெகுலரா வந்து இவங்க வந்துருவாங்க, வாங்கிக்குவோம் பால். ஆமா, சரிதான், பெரிய பேக் பண்ணிட்டேன். இன்னும் போய் எழுதணும் போ. இன்னும் பாதி இன்னும் அட்ரஸ் ஒன்னு பேக் பண்ணிருக்கேன்னு சொல்ல வந்தேன். இன்னும் எழுதுறது இருக்கு. போய் எழுதுங்க. ஈவினிங் ரொட்டீன் தானே போயிட்டு இருக்கேன். அதனால ஈவினிங் ரொட்டீன் நாங்க போய் பேக் பண்ற வேலை ஈவினிங் தான் உட்காந்து எழுதுவோம். ஒன்னா மொத்தம் கொண்டு போடுறது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எழுதிருவோம். ஆமா, அப்புறம் என்ன சமைக்க போறோம் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஸ்கின்னை நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெளியே கடையில் வாங்கிக்கலான்னு பிளான் பண்ணிட்டோம். அதனால் வந்து இப்போ ஹோட்டல் வந்திருக்கேன். பாருங்கள், எங்கள் ஊர் ஹோட்டல் இங்கே நல்லாயிருக்குங்க. இங்கே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிக்கன் குழம்பு இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபேமஸ், எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டுங்க. எந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி மெஸ் தான். ஸோ அங்கே தான் ஒரே ஒரு அம்மா மட்டும் இருக்காங்க. அவங்க மட்டும்தான் குக் பண்ணுறதும் சரி, சர்வ் பண்ணுறதும் சரி, எல்லாமே அந்த ஒரே ஆள் மட்டும் தான். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா எந்த ஆளுமே கிடையாது. அதுதான் அவங்களோட டேலண்ட்டு. அந்த ஒரு ஆள் வந்து எல்லாத்துக்குமே எத்தனை கூட்டம் வந்தாலும் சரி அத்தனை பேத்துக்கும் சமையல் பண்ணுவாங்க, செய்வாங்க, சர்வ் பண்ணுவாங்க. ஃபுல்லாக அந்த ஹோட்டல் ஃபுல்லாக ஒரு ஆள் தான் பார்க்குறாங்க. ஸோ அங்கே தான் வந்து நம்ம வாங்குறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நைட் இங்கே தான் நமக்கு எல்லாத்துக்கும். ஓகேடா, வாங்கலாம், வாங்க. என்னென்ன ஆர்டர் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இப்போ வந்து இன்னொரு ஹோட்டலுக்கு வந்தாச்சு. அங்கே வந்து என்னென்னா அம்மாவுக்கும் சரவுக்கும் மட்டும்தான் அங்கே. ஏன்னா அவங்க வந்து வெஜ்ஜு, அதனால் வந்து இன்றைக்கி வெஜ்ஜு தான் சாப்பிட்றேன்ட்டாங்க. அதனால் வந்து அந்த வெஜ் ஹோட்டலில் வந்து இன்றைக்கி அங்கே சொல்லிட்டு வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருப்பேன். இங்கே வந்து எனக்கு, தீபக்குக்கு, பரணிக்கு 3 பேர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஆர்எஸ் ஹோட்டல் பாருங்கள். இது வேறு ஹோட்டல். ஸோ 3 உள்ளதாக இருக்குது. இதுவும் இங்கே வந்து எனக்கு ஆர்டர் பண்ணுறேன். எனக்கு தம்பிக்கு 2 பேர்த்துக்கும் ஆர்டர் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்கேன். அங்கேயும் சொல்லிட்டு வந்துட்டேன். இப்படி இருந்தாலும் இதில் ஒரு 1/4 மணி நேரம் ஆயிரும், அதுக்கு இப்படி இருந்தாலும் ஒரு 1/4 மணி நேரம் ஆயிரும் இல்லவா. அதனால் இப்படி ஒரு 8-8:30 வந்து எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடையில் வாங்க வேண்டியதாக இருக்குது. சரி, இதனால் நம்ம பிடிச்சது எங்கே இருந்தாலும் போய் வாங்கி தானே ஆகணும் அப்படிங்கிறனால வந்திருக்கோம். ஏன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் வேலை இருந்துச்சு அம்மாவுக்கு சரவுக்கு கொஞ்சம், அதனால் டயர்டு அவங்களுக்கு. சரி, ஓகே, இன்றைக்கி கடையில் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பிளான் போட்டோம். எப்படியும் மோஸ்ட்லி மாதத்துக்கு ஒரு தடவை 2 டைம் தான் வெளியே சாப்பிடுவோம். மற்ற நேரத்துலலாம் வீட்டில் தான் சாப்பிடுவோம். ஏதாவது முடியாத டைம் மட்டும் எங்கேயாச்சும் வெளியே போய்ட்டு எதாவது பண்ண முடியாத டைம், வீட்டில் சமையல் பண்ண டைம் முடியாது மட்டும் வெளியே வாங்கிக்கிறது. ஸோ அந்த வெளியே இப்போ சொல்லியிருக்கேன், கிடச்சி வாங்கிட்டு போயிடலாம். வாங்க. ஓகே, வாங்கியாச்சு, கிளம்பலாமா? போய் சாப்பிட்டாச்சு. ஹோட்டலுக்கு இன்னைக்கு ஒன்று வாடா போகலாம், வாசாமி போய் சாப்பிட்டு வரலாம், வாங்க, உங்களுக்கு தான் ஆசை இருக்கா சொல்லுங்க, போகலாம் ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நான் வரலன்ட்டேன். அவனை கூப்பிட்டதுக்கு வேணாமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். வேணா வாங்கிட்டு வாங்க, வீட்டிலே சாப்பிட்டுக்கலாம். என்னங்க பாருங்க, இதாங்க வாங்கிட்டு வந்தது. ஹோட்டலுக்கு வாங்கினா வர மாட்டேங்கிறாங்க. சிக்கன் ரைஸ் நாங்கள் எப்போ போல தோசை வெஜ்ஜு தான் உங்களுக்கு. சிக்கன் குழம்பு, அப்புறம் வந்து இது முட்டை கிரேவி, அப்புறம் சட்னி, சாம்பார், சப்பாத்தி. இதுக்கு மாமாக்கு நான் ரொட்டி. அதான் பாருங்களேன், ஹோட்டலுக்கு போகலான்னா நானாச்சும் எடு நிற்பாங்க குழந்தைங்க. ஆனால் வந்து இவங்க வேணா வீட்லேயே வாங்கிப்பாங்க சாப்பிட்டு. இன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் தான் சாப்பிட்டு. எனக்கு ரொம்ப கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் வலி. ஆமாம், 2 பேர்த்துக்குமே உடம்பு கொஞ்சம். ஒரு நாள் மட்டும் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹோட்டல் வாங்கி சாப்பிடலாமா? சாப்பிடலாம்.
சாப்பிட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலத்தில் கொஞ்ச நேரம் நடந்துட்டு அந்த வாக் போயிட்டே இருக்கணும். ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு மேக்ஸிமம் நடந்துருவோம். 1 hour கூட வாழைப்பழம் ஒன்று சாப்பிட்டு இப்போ இந்த பாலத்தில் வந்து நாங்கள் நடப்போம். ஏப்பா? ஆமாம், அது பண்ணல அப்படின்னா அவ்வளோதான். சாப்பிட்டது சுத்தமாக செரிமானம் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல். அது கொஞ்சம் சாப்பிட்டு நடக்கிறப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாம், கொஞ்சம் இது அதுக்காக அப்படியே ஸ்மெல் ஆகிட்டு. ஏன்னா ஒவ்வொருத்தர் என்னங்கிறாங்க சாப்பிட்டு நடக்கக்கூடாதுங்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஒருத்தர் அப்படி சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து ஆனால் எங்களை பொறுத்தளவுக்கு சாப்பிட்டு கொஞ்சம் 1/2 மணி நேரம் நடந்து பழம் சாப்பிட்டு அப்படி நடந்தால் தான் எங்களுக்கு கொஞ்சம் உடம்பு கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணுது. அதனால நாங்கள் அப்படி வாக் பண்ணிருக்கோம், அவ்வளோதான். அங்கே பாருங்க நம்ம வீடு இப்படி தான் நிற்கிது வேலையாய். இப்படி இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஏரியா நைட்டில் பார்க்கல. நம்ம ஏரியாவில் ஒரு சிசிடிவி கேமரா வச்சா நல்லா இருக்குல்ல மாமா? கொஞ்ச நாளாக சந்தைக்கிட்ட வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் எப்போ வச்சாங்கன்னு தெரியல. சந்தைக்கிட்ட வச்சிருக்குறாங்க. வந்துட்டு எங்கள் ஊரில் வந்து அந்த கார்னர் அங்கே பார்த்தீங்களா பசங்க இருக்கிறாங்க, அந்த இடத்துல கார்னர் தான் முச்சந்தி. அந்த இடத்துல வந்து ஒரு கம்பமாட்டம் அந்த நெட்டு கேமராலாம் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த இடத்துல எல்லாம் இன்னொரு முக்கு இருக்குது பெண்டு, அங்கே வந்து ஆல்ரெடி கேமரா எங்கே அந்த பெண்டில் குளத்து பெண்டில் அது அங்கே இருக்கு. அங்கே ஒருத்தர் வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு வச்சாங்கன்னா. இதான் எங்கள் ஊரில் இருக்க விநாயகர் கோயில். அங்கே ஒரு பாலம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பாலம் தான் வந்துட்டு எங்கள் ஊரில் காளியம்மன் கோவில் இருக்கும், அதுக்கு போகிற வழி. அங்கே பாருங்க நீலா பௌர்ணமி வர போகுது. ஏப்பா? அங்கே பாருங்க 2 பனை மரத்துக்கு சென்டரில். இது ஆக்சுவலாக குளம். ஏமா? சரி, ஓகே. இந்த விலாகை வந்து நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். இந்த சேனலுக்கு ரொம்ப நீங்கள் வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்களே வீடியோஸ் போடுறோம். எங்கள் வீடியோஸும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு, ஓகேங்களா? நல்ல நல்ல கண்டென்ட் கொடுக்குறோம். கண்டென்ட்னாலுமே நாங்க வந்து நான் என்ன நடக்குதோ அதான் கண்டென்ட். இல்லாத கண்டென்ட் நாங்க சொல்ல மாட்டோம். புதுசா கிரியேட் பண்ணியோ டிராமா பண்ணியோ செட் பண்ணியோ பிராங்க் பண்ணியோ எங்களுக்கு நடிக்க தெரியறது இல்ல. என்ன நடக்குதோ அது ஒண்ணு இல்ல. பிராங்க்னு எடுத்துட்டாலே எங்களுக்கு நடிக்க தெரியாது. ஆமா, அதனால வந்து எங்க வீடியோக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்ச மாதிரி நாங்க வீடியோ கொடுப்போம். அதுல நாங்க கேரண்டி, ஓகேங்களா? நாங்க எல்லா வீடியோஸ் கரெக்டா தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஃபேமிலியா கொடுக்குறோம், பசங்களோடத கேரிங்கா கொடுக்குறோம், நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி தான் வந்து கொடுக்குறோம். எங்களுக்கு பேச தெரியாதுங்க, எங்களுக்கு இந்த மாதிரி தான் பேச தெரியும். தான் ஓப்பன் டாக் நாங்கள் பேசுறது. ஆமாம், எங்களுக்கு பேச தெரியாதுங்களா தான், ஓகேங்களா? சரி, எங்களுக்கும் நாங்கள் படம் வேறு பார்த்துட்டு வந்தோம் அன்றைக்கி. எல்லோரும் ஜனநாயகன் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. தளபதி ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் லாஸ்ட் படங்கிறனால. கொஞ்சம் ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. பட் சூப்பராக இருந்துச்சு படம். ஜனநாயகன் மிகப்பெரிய வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள், ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ தான் நாங்கள் முடிச்சிட்டோம். பாய்.